தாம்பரம் சானிட்டோரியத்தில் 110 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள மாவட்ட தலைமை மருத்துவமனை உள்ளிட்டவற்றை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். அது தொடர்பான காட்சிகளை பார்க்கலாம். தகவல்களோடு நமது செய்தியாளர் கண்ணன் நம்மோடு இணைந்திருக்கிறார். கண்ணன், எவ்வளவு பேர் இதனால் பயனடைவார்கள்? முதலமைச்சர் கூட யார் யாரெல்லாம் வந்திருக்காங்க? நிச்சயமாக தாம்பரம் சானிட்டோரியத்தில் 110 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது திறந்து வைத்துள்ளார். இந்த மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையை பொறுத்தவரையில் தரைத்தளம் மற்றும் 6 தளங்களுடன் இந்த மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையானது அமைக்கப்பட்டுள்ளது. 400 படுக்கை வசதி கொண்ட இந்த மருத்துவமனையில் 6 அறுவை சிகிச்சை அரங்குகள், சிடி ஸ்கேன் வசதி, குழந்தைகள் நலப்பிரிவு, புறநோயாளிகள் பிரிவு, அவசர சிகிச்சை பிரிவு, பச்சிளம் குழந்தைகள் பிரிவு, நீரிழிவு பிரிவு உள்ளிட்ட பல்வேறு வசதிகளானது அமைக்கப்பட்டுள்ளது. இந்த மருத்துவமனையை பொறுத்தவரையில் இந்த சென்னையில் புறநகர் பகுதிகளுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்புற பிரதாசமாக இருக்கும் வகையில் இந்த மருத்துவமனையானது அமைக்கப்பட்டுள்ளது. இந்த மருத்துவமனையை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது திறந்து வைத்து மருத்துவமனையின் 5வது தளத்தில் உள்ள அவசர சிகிச்சை பிரிவு மற்றும் பல்வேறு சிகிச்சை பிரிவுகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது பார்வையிட்டுக் கொள்கிறார். இதற்கு முன்னதாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த தாம்பரத்தில் அமைக்கப்பட்டுள்ள அந்த சிறப்பு பல்நோக்கு மருத்துவமனையை திறந்து வைத்துள்ளார். அதன்படி பார்த்தோம் என்றால் 6 மருத்துவர்கள் கொண்ட இந்த பல் மருத்துவமனையில் சிறிய சிகிச்சை முதல் வீடு சிகிச்சை வரையிலான அனைத்து சிகிச்சைகளும் வழங்கப்பட உள்ளது. சிறு அறுவை சிகிச்சை அரங்கம், குழந்தைகளுக்கான பல் சிகிச்சை பிரிவு, பல்மாற்று அறுவை சிகிச்சை பிரிவு உள்ளிட்டவைகளும் இந்த தாம்பரம் பல்நோக்கு மருத்துவமனையில் அமைக்கப்பட்டுள்ளது. இதை தவிர்த்து 1 கோடியில் கட்டப்பட்டுள்ள பொது சுகாதார ஆய்வகத்தையும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். இதே போன்று 3 நகர்ப்புற துணை சுகாதார நிலையங்களையும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது இந்த தாம்பரத்தில் உள்ள அந்த நிகழ்ச்சி நடைபெறும் இடத்தை திறந்து வைத்தார். அதன்படி தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த மருத்துவமனையை திறந்து வைத்து பார்வையிட்டு வருகிறார். இந்த நிகழ்ச்சியில் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன், இந்த சிறு மற்றும் குறு தொழில் அமைச்சர் தாமோ அன்பரசன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் டி.ஆர். பாலு, நாடாளுமன்ற உறுப்பினர் டி.ஆர். பாலு, சட்டமன்ற உறுப்பினர் எஸ்.ஆர். ராஜா உள்ளிட்ட பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட அரசு அலுவலர்கள் கலந்து கொண்டுள்ளனர். தற்போது முதலமைச்சர் இந்த மருத்துவமனையில் உள்ள பல்வேறு சிகிச்சை பிரிவுகளை பார்வையிட்டு வருகிறார். 6 தளங்கள், 400 படுக்கை வசதிகளுடன் 110 கோடி ரூபாய் செலவில் சிறப்பு பன்னோக்கு பல் மருத்துவமனையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கண்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.